குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதே சமயம் அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிட தேர்தல் கமிஷனுக்கு தடை விதிக்க வேண்டும் என வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். வேட்பாளர்களின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் தர்மதிகாரி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் எங்களுக்கு வரவில்லை, அதனால் இந்த வழக்கில் நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியாது என தேர்தல் கமிஷன் தெரிவித்தது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் ராஜினாமா செய்யும்போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்று தமிழக அரசின் தலைமை வக்கீல் விஜய் நாராயண் வாதிட்டார். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகுதிகளின் வாக்காளராக மனுதாரர் இல்லை. எனவே இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை. இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியும் என முதல்வர் விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் மாசிலாமணி வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், குறிப்பிட்ட வேட்பாளருக்கு எதிராக வழக்கு நிலுவையில் இருந்தால் எப்படி தேர்தல் அறிவிப்பை வெளியிட முடியும்? இடைத்தேர்தலில் புதிய வேறு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்தால் என்ன செய்வது? அதனால் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் கமிஷனுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் இந்திய தேர்தல் கமிஷன், மத்திய அரசு, சட்டசபை செயலாளர், முதல்வர் விஜய் ஆகியோர் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.